ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோவர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு 22 அடிக்கு 24 அடி அளவுள்ள நார்த் ஃபேஸிங் வடக்கு பார்த்த வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பிளான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 BHK 2 பெட்ரூம் கிச்சன் ஹால் இருக்கக்கூடிய பிளானை வந்து பிளான் பண்ணிக்கிறேன். இந்த பிளானுடைய டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு 730 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறேன். இந்த பிளான் நமக்கு வந்து மெயின் டோர் பார்த்தீங்கன்னா வந்து வடக்கு பகுதியில் இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்துடும். மெயின் டோருக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு போர்ட்டிகோ கிடைக்கும். ஸோ இந்த ஏரியா பார்த்திங்கன்னா வந்து போர்ட்டிகோ வரும். போர்ட்டிகோ தாண்டி மெயின் டோர் வழியாக உள்ளே போகும்போது நமக்கு வந்து இங்கே வந்து ஹால் வந்துடும். அடுத்த ஹால்லேருந்து மேலே போகிறப்ப நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து கிச்சன் வந்துடும். அடுத்து ஹால்லேருந்து லெஃப்ட் சைடில் ஒரு ரூம், ரைட் சைடில் ஒரு ரூமாக வந்து பிளான் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு பெட்ரூம் வந்துடும். அடுத்து செகண்டரி பெட்ரூம் பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்துடும். இந்த 2 பெட்ரூம் வந்து அட்டாச் டாய்லெட் எதுவுமே வந்து நம்ம உள்ளே ப்ரொவைட் பண்ணல. சென்ட்ரலாக 2 பெட்ரூம் கடையில் நம்ம வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு பூஜை ரூமுக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து பூஜை ரூம் வந்து வெளியில் ஒரு காமன் டாய்லெட் வந்து படிக்கடியில் போட்டிருக்கோம். ஸோ இதை தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து ஸ்டேர் கேஸ் போட்டு அது கீழே வந்து ஒரு டாய்லெட்டுக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே வந்து ஒரு டாய்லெட் வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம வந்து பிளானுக்கு கூடிய டோர் அண்ட் விண்டோஸ் பற்றி பார்த்தலாம். மெயின் டோரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து வடக்கு பகுதியில் 5 கேல் சைஸில் வந்து மெயின் டோர் வந்து மெயின் டோருடைய உள்ளே போகும்போது ஹால் வரும். ஹாலில் பார்த்திங்கன்னா வந்து டோட்டலாக வந்து 3 விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம். ஒன்று பார்த்திங்கன்னா வந்து வடக்கு சவுத்தில் ஒரு விண்டோ, அடுத்து பார்த்திங்கன்னா கிழக்கு சவுத்தில் ஒரு விண்டோ, அடுத்து இங்கே ஒரு விண்டோ வந்துடும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஹால்லேருந்து கிச்சன் ஆக்சஸ் பண்ணுறது நமக்கு வந்து 4 கேல் சைஸில் ஒரு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ஓப்பன் வழி உள்ளே போகும்போது கிச்சனில் நமக்கு வந்து கிழக்கு சவுத்தில் ஒரு கிச்சன் விண்டோ 3க்கு 3 சைஸில் வந்து ஒரு பிளான் பண்ணிக்கிறோம். அடுத்தது கிச்சன்லேயே பார்த்திங்கன்னா வந்து தெற்கு சவுத்தில் மேற்கு பகுதியில் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா வந்து ஒரு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம். அடுத்து ஹால்லேருந்து பெட்ரூம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு 3 கேல் சைஸில் ஒரு டோர் போடுற மாதிரி இருக்குது. அடுத்தது ஹால்லேருந்து செகண்டரி பெட்ரூம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் 3 கேல் சைஸில் ஒரு டோர் வந்து போடுற மாதிரி இருக்குது. அடுத்து ஹால்லேருந்து பூஜை ரூம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பூஜா டோர் வந்து 3 கேல் சைஸில் வந்து போடுற மாதிரி இருக்குது. அடுத்து 2 பெட்ரூம்லேயும் பார்த்திங்கன்னா வந்து 2 விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம். டோருக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ இந்த பெட்ரூமில், அதே மாதிரி இந்த பெட்ரூம்லேயும் வந்து டோருக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம். அடுத்தது நமக்கு வந்து மேற்கு சூத்தில் பார்த்திங்கன்னா வந்து இங்கே ஒரு விண்டோ, அடுத்து இந்த பெட்ரூமும் பார்த்திங்கன்னா மேற்கு சூத்தில் ஒரு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம். அடுத்து வெளியில் இருக்கக்கூடிய காமன் டாய்லெட்டுக்கு நம்ம வந்து படிக்கடியில் போயிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு 2.5 கேல் சைஸில் ஒரு UPVC டோர் வந்து போடுற மாதிரி இருக்குது. இதற்கான வெண்டிலேட்டர் பார்த்திங்கன்னா டாய்லெட்டுக்கு இந்த மேற்கு சுவத்துலேயோ அல்லது பார்த்திங்கன்னா வந்து இந்த வடக்கு சவுத்துலேயும் நம்மளோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து வெண்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம். வாஸ்துப்படி பார்க்கும்போது போர்ட்டிகோ ஹால் ரெண்டுமே பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட் கார்னரில் வடகிழக்கு பார்த்தீங்கன்னா ஈசானி மூலை வந்துருச்சு. கிச்சன் பார்த்திங்கன்னா அக்னி மூலையில் வந்துருச்சு. குபேர மூலையில் வந்து பெட்ரூம் வந்துருச்சு. வாயு மூலையில் செகண்டரி பெட்ரூம் வந்துருச்சு. ஸோ பூஜை ரூம் பார்த்திங்கன்னா வந்து வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குது. வெளியில் இருக்கக்கூடிய காமன் டாய்லெட்டுமே பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி வடமேற்கு மூலையான வாயு மூலையில் வந்து போட்டாச்சு. ஸ்டேர் கேஸுமே பார்த்திங்கன்னா வந்து இது வடக்கு பார்த்த வீடுனால நம்ம வந்து வாயு மூலையில் போடலாம். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா வந்து வாஸ்துப்படி அமைஞ்சிச்சு. நெக்ஸ்ட் நம்ம இந்த பிளான் கூட ஒவ்வொரு ரூம் சைஸ் எவ்வளோன்னு பார்த்தலாம். போர்ட்டிகோ பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 8 அடிக்கு 10.25 அடி வர மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா 8, இது பார்த்திங்கன்னா 10.25 வர மாதிரி இருக்குது. அடுத்து இந்த காமன் டாய்லெட் பார்த்திங்கன்னா வந்து 5.5 அடிக்கு 4.25 அடி வர மாதிரி இருக்குது உள்கூடு. அடுத்து நமக்கு வந்து ஹால் பார்த்திங்கன்னா வந்து 16 அடிக்கு 10 அடி இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம். அடுத்து கிச்சன் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்ன கிச்சனாக வரும், 6க்கு 10 அடி இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்து மெயின் பெட்ரூம் பார்த்திங்கன்னா வந்து 10க்கு 10 சைஸில் வரும். அடுத்து செகண்டரி பெட்ரூம் பார்த்திங்கன்னா வந்து 2 அடி குறைச்சிட்டு ஒரு 8 அடிக்கு 10 அடிக்கு வந்து போட்டிருக்கோம். அடுத்தது பூஜை ரூம் பார்த்திங்கன்னா வந்து 4க்கு 4.25 வந்து ஒரு சின்ன ஸ்கொயர் ஷேப்பில் வர்ற மாதிரி இருக்கும். நீல அகலத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெற்கு வடக்கு பார்த்திங்கன்னா இதிலேருந்து இது வரைக்கும் வந்து ஒரு 24.25 வர மாதிரி இருக்கும், அதாவது அப் டு திஸ். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு கிழக்கு மேற்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 22.25 இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம். ஸோ டோட்டலாக பில்டிங்கோட ஏரியா மட்டும் பார்த்திங்கன்னா வந்து ஏரியா ஈக்குவல் டு இந்த 22.25க்கு 24.25 போடுறோம். அது போக பார்த்திங்கன்னா போர்ட்டிகோ ஏரியா ஸ்டேர் கேஸ் ஏரியா ரெண்டுமே சேர்த்துறப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 730 ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்குது. அதாவது நேரில் பார்த்திங்கன்னா வந்து 1.68 சென்ட்டுக்கு வந்து பில்டிங்கோட பில்டப் ஏரியா மட்டும் வர மாதிரி இருக்கும். இந்த பிளான் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.